ஷேய் பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சிவலிங்கம் கொடி நீதிமன்றத்தில் பறக்குப்பா. எல்லா நீதிமன்றத்துலேயும் சிவலிங்கம் கொடி மேலே பறக்கு, புரியுதா? மேலே பறக்கு. மொத்தத்தில் நீதிமன்றம் நடத்தையில் சிவலிங்கம் கொடி மேலே ஏற்றிருக்கணும். எங்கே? நீதிமன்றத்தில். கடவுளுடைய சொத்து. அப்போனா தான் அதை பார்த்து பயப்படுவான். ஐயா சொத்து இருக்குது, நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு பயப்படுவான். அதையும் கண்ணை கட்டி அதையும் ஏழிச்சமாக சேட்டை. மன்னராட்சியிலேருந்து இந்த ஜமீன் காலத்துலேருந்து எல்லா பேரும் சேட்டை பண்ணி கொடியை தூக்கி நாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். முட்டா பேக கொடியை தூக்கி தான் நாசம் பண்ணிட்டான். வெள்ளக்கார ஆட்சி, பிரிட்டிஷ்கார ஆட்சி எல்லாமே அந்த கொடியை தூக்கி எப்படிங்கிற கணக்கு போட்டு நாசம் பண்ணிட்டான். இப்போ இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக ரொம்ப முட்டி மோதி வருது நீதிமன்ற கோர்ட்டில். அப்போ நீதிமன்றத்திலேயாவது கண்ணை திறந்து பார்த்து எப்படி செய்யுங்கிற வழி பார்த்து செஞ்சுருக்கணும். இல்லை, பூராவே ஜனநாயகம் பொழுதானிக்கு எந்நேரம் கொடியை தூக்க வேண்டியது, பூரா சிட்டி கிராமத்தில் தூக்கிட்டு ஆட்ட வேண்டியது, 2 ரேடியோ கட்ட வேண்டியது. அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு அந்த காகித பேப்பர் அவன் இறச்சி விட்டு தான் வீட்டில் விரித்து விட்டு அவன் நாட்டு நாக்கி பூமியை பாழாக்குதான். எவ்வளோ மோசம்! எப்பா சே முடிஞ்சு வச்சுப்பா. கணக்கு போட்டார் நீதிமன்ற கோர்ட்டில். சிவலிங்கம் கொடி மேலே பறக்கு, கோபுரம் கையில் வச்சு காவல்துறை வச்சுருக்கான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உச்சியில் கோபுரத்தில் இந்த உட்காந்துருக்காரு ஐயா கடவுள். உச்சியில் கோபுரத்தில் வெட்ட வெளிச்சத்தில் லிங்கத்தில் உட்காந்து உலக நாடு பார்க்காரு. 3வது கண் பார்க்காரு, 2 கண்ணாக பார்க்காரு. எல்லாமே தப்பு செய்கிறவனை பூரா பார்த்து கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் கோபுரம், இதுதான் கோபுரம். கோபுரத்தில் உட்காந்து உலக நாடே பார்த்து கொண்டே இருக்கார். கொடி ஏற்றிட்டார். கொடி ஏற்றி எல்லா கணக்கு எடுத்துட்டார். எல்லா கணக்கும் நீதிமன்றத்தில் உள்ள கணக்கு பூரா இவர் கையில் இருக்குது, புரியுதா? பிள்ளைய வாரிசு 3மே கொடி. வெள்ளிக்கிழமை மூத்த பையன் ஏற்றுவான் கைலாசத்தில் ஏற்றின உடனே பயங்கரமான சிக்கல் வரும். சிக்கல் வர்றதுக்கு முன்னாடி ஐயாட்ட வந்து கேள்வி கேட்டுக்கோப்பா, அதையும் பார்த்துக்கோ. கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ எல்லா கோர்ட்லையுமே முக்கியமான நீதிபதி பூரா டெல்லியிலேருந்து கேள்வி வரும். எல்லா நீதிமன்றத்துலையும் கேள்வி கேட்பான். என்ன நடக்கு, ஏது நடக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போ வரும். ஏன்னா சிவலிங்க கொடி எல்லாமே பறக்கு. அப்போ அந்த கொடி எல்லோரும் மனசுலேயே உட்காந்து தப்பு செய்கிறதுக்கு வெளியில் எதுக்கு ஆட்டத்தை உறுதிய அப்படின்னு நீதிபதி கோட்டார். எல்லாம் அந்தந்த நீதிமன்றத்தில் ஒன்று உள்ள கேள்வி வரும், கேட்குற கேள்வி வரும். எதுக்கு இந்த பெட்டிஷன் வருது? இப்போ தான் வழக்கறிஞர்களுக்கு சிக்கல் வரும். இப்போ வருதா? இப்போ இந்த கேள்வி வருதா? வழக்கு ஆடுதா, எதுக்கு ஆடுதா, என்ன காரணம், என்ன இவ்வளவு கணக்கு, தப்பு செய்கிறானா, போட்டு உள்ளே தூக்கி போடா. இப்போ எல்லா சிக்கலும் அதிகாரி பூரா உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்காப்பா.